ஓம் சாய்ராம் நற்பவி ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். நான் மாரியம்மாள் சரவணன். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் எல்லாருக்கும் கடவுளின் அனுகிரகம் நிறைஞ்சு கிடைக்கணும்னு சொல்லி நானும் மனசார வேண்டிக்கிறேங்க. இன்றைய வீடியோ பதிவில் மைக்ரேன் மற்றும் சைனஸ் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு தரும் வேல்மாறல் அவங்க எப்படி படிச்சாங்க, அதன் மூலமா எப்படி அவங்களுக்கு அந்த நோயானது குணமானது அப்படின்ற விளக்கத்தோட இந்த வீடியோ பதிவு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த வீடியோ பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ பதிவை நீங்க ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். தினம் ஒரு சின்ன தகவல் பகுதியில குழந்தைவேல் அப்படின்றவர் துபாயில இருந்து மெசேஜ் பண்ணியிருந்தார். அவருடைய சொந்த ஊரான நாகப்பட்டினம் அருகே சிக்கல் சிங்காரவேல் கோவில்ல சூரசம்காரம் முதல் நாள் வேல் வாங்கும் நிகழ்ச்சி நடக்குமா. முதல் நாள் பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு உடல் முழுக்க முத்து முத்தா வேர்த்து கொட்டுமா. அந்த வேர்வை துளிகளை ரோஜா பூ கொண்டு தொட்டு நிறைய வருகின்ற பக்தர்களுக்கு கொடுப்பாங்களாம். அதை சாப்பிடுறதன் மூலமா தீராத நோயும் தீர்ந்து போகும் என்பது ஐதீகமா நிறைய பேர் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு பயனடைஞ்சுக்கிட்டே இருக்காங்களாம். அவருடைய ஊரின் பெருமையை ரொம்ப அழகா சொல்லியிருந்தார். எனக்கும் இது போன்ற விஷயம் இது வரைக்கும் தெரியாதுங்க. தெரியாத ஒரு விஷயத்தை அதுவும் முருகப்பெருமான அதிசயங்களை தெரிஞ்சுக்கும் போது ரொம்பவே மன மகிழ்ச்சியா இருக்கு. இது போன்ற உங்களின் ஊர் பெருமையை சொல்லணும் அப்படின்னா தாராளமா சொல்லலாம். நம்ம சேனலை ஒளிபரப்பு பண்ணலாம். அதோட ஒரு சிலருக்கு கிருத்திகை இன்னைக்கா நாளைக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இன்னமும் ஒரு சிலருக்கு தொடர்ந்துகிட்டே இருக்கு. ஒரு சின்ன விளக்கம் மட்டும் கொடுத்துட்றேன். இன்று மதியம் 2 மணிக்கு மேலதான் கிருத்திகை நட்சத்திரம் பிறக்குதுன்றதுனால நாளை மதியம் 1 மணி வரையும் இருக்குங்க. அதனால இன்னைக்கு முடிஞ்சா கோவிலுக்கு பக்கத்துல அந்த மாதிரி மாலை நேரம் போயிட்டு வந்துருங்க. ஏன்னா நாளைக்கு போறது கண்டிப்பா முடியாது, ரொம்ப சரியான கூட்டமா இருக்கும். கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறோம், இன்று மாலை முடிந்தா போயிட்டு வந்துருங்க. நாளைக்கு நம்ம வீட்லயே ரொம்ப அழகா பூஜை பண்ணலாங்க. நம்ம வீட்டுல எப்படியும் நம்ம வேல் வச்சிருப்போம், முருகர் சிலை வச்சிருப்போம். அழகா ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு பிரசாதம் பஞ்சாமிர்தம் நெய்வேத்தியம் பண்றது ரொம்ப சிறப்பானது. அழகா நம்ம வீட்டுல இருந்து நம்ம அழகா பூஜையை முடிச்சுட்டு கண்டிப்பா ஒரு திருப்புகழ் படிங்க. அதுவும் சரண கமலாலயத்தை அப்படின்னு ஆரம்பிக்கிற இந்த திருப்புகழ் படிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அந்த திருப்புகழ் படிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. நாளை இலை போட்டு பூஜை செய்யணும்னு நினைக்கிறவங்க கூட மத்தியானம் வரையும் நமக்கு நேரம் இருக்குன்றதுனால செவ்வாய்க்கிழமையே நீங்க இலை போட்டு நீங்க பூஜை பண்ணிடலாம். ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் சொல்ல போறேன். என்னன்னா, முருகப்பெருமானின் வழிபாடு நாளைக்கு தான் பண்றதுன்னு முடிவாயிடுச்சு. நம்ம செய்ய போறோம். நிறைஞ்ச கிருத்திகை அன்னைக்கு நம்ம பூஜை செய்ய போறோம். நம்ம கேட்கிற வரங்களை எல்லாம் முருகப்பெருமான் அள்ளி தர போறாரு. ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு நாள் தான் ஆடி கிருத்திகை. இந்த நேரத்துல நீங்க கேட்கின்ற வரத்தை முருகப்பெருமான் அள்ளி கொடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயமும் இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு நேரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இது வரைக்கும் நான் உங்களுக்கு எந்த வேண்டுதலும் முருகர்கிட்ட வைக்காதீங்க, நீங்க பாட்டுக்கு முருகரை வணங்குங்க, அவர் உங்களுக்கு எல்லாருக்கும் தருவாரு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனா நானே சொல்றேங்க, நாளைக்கு இந்த நேரத்தை யாரும் தவற விடாதீங்க. இந்த விஷயத்த நான் தம்ப்லைன்ல கூட வைக்க மாட்டேன். இந்த பதிவை பார்க்குற உங்களுக்கு முருகப்பெருமான் கொடுத்த ஒரு செய்தியான்னு கூட நினைச்சுக்கோங்க. அப்பேற்பட்ட ஒரு முகூர்த்த நேரத்தை தான் நான் உங்களுக்கு குறிச்சு கொடுக்க போறேன். இந்த நேரத்துல நீங்க சொல்கின்ற மந்திரமானது இரட்டிப்பு பலனை கொடுத்து நீங்க கேட்கின்ற வரத்தை கண்டிப்பா நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கணும்ன்ற பட்சத்துல இருக்கு. ஏதோ ஒரு காரணத்தினால தள்ளி போய்கிட்டு இருக்குன்னா கண்டிப்பா அது உங்களுக்கு கையில கிடைச்சிரும். உங்களோட வேண்டுதல் நிறைவேறுவது நிச்சயம் 100% உண்மை. அப்பேற்பட்ட ஒரு முகூர்த்த நேரம் தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ரொம்ப நேரம் பீடிக்க போடாதமா, என்னம்மா சீக்கிரம் சொல்லுமா அப்படின்னு தானே கேட்குறீங்க. அது என்ன நேரம் அப்படின்னா அபிஜித் முகூர்த்த நேரம். இந்த முகூர்த்த நேரம் பாதி பேருக்கு நிறைய தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு, பாதி பேருக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்காக நான் சொல்றேன். இந்த அபிஜித் முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தத்துக்கு இணையான ஒரு முகூர்த்தம். தினமுமே இந்த முகூர்த்த நேரம் வருது. நேரம் மட்டும் ஒரு சில நாட்கள் கொஞ்சம் மாறி மாறி வரும். எது எப்படி இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய அந்த நேரத்துல கரெக்டா நீங்க பூஜையில அமர்ந்துடணும். அது என்ன நேரம் அப்படின்னா 11:45 to 12:15 இந்த நேரம் தான். கரெக்டா அரை மணி நேரம் அந்த கேப் இருக்கும். ஆனா இது நான் முன்ன பின்னதான் நான் சொல்றேன். எப்படி இருந்தாலும் பாத்தீங்கன்னா 11:50 to 12:10 தான் இதுக்கான டைமிங்கே சொல்லியிருக்கேன். 5 நிமிஷம் முன்னாடி பின்னான்னு கொடுத்துருக்கேன். ஏன்னா நீங்க எல்லா ஏற்பாடும் கடகடன்னு எல்லாம் முடிச்சிடணும். தீபம் ஏற்றி வைக்கிறது, பிரசாதம் வைக்கிறது, பூ போடுறது, இதெல்லாம் 11 மணிலேருந்து ஆரம்பிச்சு பொறுமையா எல்லாம் ரெடியா எடுத்து வச்சிருங்க. எல்லாம் நீங்க ரெடியா அபிஷேகம் கூட முடிச்சிருங்க. எல்லாமே முடிச்சுட்டு இந்த 11:45 12:15 வரைக்கும் நீங்க மந்திரங்கள் படிக்கணும். 11:45 12:15 வரைக்கும் நீங்க படிக்க வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னா வேல்மாறலா இருக்கலாம், திருப்புகழா இருக்கலாம். நீங்க படிக்கக்கூடிய இந்த நேரத்துல படிக்கக்கூடிய மந்திரமானது இரட்டிப்பு பலனை தரும். நம்ம என்ன கேட்கிறோமோ அது கிடைக்கும். உங்களுடைய வேண்டுதலை அந்த நேரத்துல தாராளமா வைக்கலாம். உங்களுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்க முருகப்பெருமான்கிட்ட தாராளமா நீங்க கேட்கலாம்.
அந்த நேரத்துக்குள்ள நீங்க கேட்டுட்டு முருகருடைய மந்திரங்கள், திருப்புகழா இருக்கட்டும், மதசஷ்டி கவசமாக இருக்கட்டும், இல்ல வேல் மாறலாகட்டும், எதுவாக இருந்தாலும் நம்ம கரெக்டா 1/2 மணி நேரம் இருக்கும். அந்த 1/2 மணி நேரத்துல உங்களோட வேண்டுதலை சொல்லிட்டு நீங்க மந்திரங்கள் படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா கை மேல பலன் கிடைக்கும். இது நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தானா அப்படின்னா இல்ல, தினமுமே இந்த முகூர்த்த நேரம் வருது. தினமுமே கூட நீங்க காலையில தீபம் ஏற்ற முடியல ஒரு சிலரால அப்படின்னு தவறி விட்டுறீங்கன்னு வைங்களேன், இந்த நேரத்தை பயன்படுத்தி தாராளமா நீங்க பூஜை செய்யலாம். இதை உச்சிக்கால பூஜைன்னு சொல்லுவாங்க. மத்தியான நேரம் விளக்கு ஏற்றலாமா வேண்டாமா அப்படின்லாம் ஒரு சிலர் யோசிப்பீங்களா. பாத்தீங்கன்னா ராகு காலம் வர வாய்ப்பு இருக்கு, யமகண்டம் வர வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த முகூர்த்தத்திற்கு இது எதுவுமே கிடையாதான். இது எந்த விதமான கெட்ட தோஷங்களும் எதுவுமே கிடையாதான். அவ்வளவு நற்பலனை கொடுக்கக்கூடியது. வெறும் 26 நாழிகை இல்லை 28 நாழிகை தான் சொல்றாங்க. அதனால தான் சொல்றேன், முடிஞ்ச வரைக்கும் 11:45 to 12:15 இந்த டைமிங்கை வந்து நல்லா கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. இந்த டைம்ல நம்ம வந்து அழகாக எல்லாம் ரெடி பண்ணிடும். எல்லாம் ரெடி பண்ணிட்டு நீங்க வந்து கடவுள் முன்னாடி உட்காந்துட்டு எந்த மந்திரங்கள் இந்த நேரத்தில் சொன்னாலும் கூட நம்ம வைக்கிற வேண்டுதல் கூடிய விரைவில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படியா இருக்கு. நான் ஏதோ பேச்சுக்கு சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. அந்த வீடியோ முடிஞ்சதும் கையோட போயிட்டு யூடியூப்ல அபிஜித் முகூர்த்தம் பலன்கள் என்னன்னு மட்டும் அடிங்க. எவ்வளோ வீடியோஸ் வருதுன்னு மட்டும் பாருங்க. அவ்வளோ நற்பலன்களை கொடுக்கக்கூடிய முகூர்த்தங்க இது. அதிகப்படியான பேர் இந்த முகூர்த்தத்துல பூஜை செய்து நிறைய நற்பலன்களை வந்து அடைஞ்சிருக்காங்க. எனக்கு இது இப்பதான் போன வாரம் தான் தெரிஞ்சுது. இதை நாங்கள் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் இந்த ஒரு வாரமா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு ரொம்ப நல்ல நாள் இல்லையா, அதனால இன்னைக்கு சொன்னோம் அப்படின்னா என்னுடைய மக்கள் நீங்க எல்லாரும் செய்து பயன் பெறணுன்ற ஒரே நல்ல எண்ணத்துல தான் நான் இந்த வீடியோ பதிவு கொடுக்குறேன். அதனால இந்த நல்ல நேரத்தை நாளை யாரும் தவற விடாம முருகப்பெருமான இறுக பற்றுக்கோங்க. முருகா, எனக்கு உன்னை விட்டா வேற எந்த கதியும் கிடையாது, நீ எனக்கு கொடுத்தே ஆகணும்னு அவரை காலை பிடிச்சிருங்க. கண்டிப்பா நீங்க கேட்கின்ற வரத்தை முருகப்பெருமான் கொடுப்பாரு. சரிங்களா? பட்டுக்கோட்டையை சேர்ந்த லோகேஸ்வரி சிஸ்டருக்கு நடந்த ஒரு அற்புதம் தான் இது. உங்களுக்கு சைனஸ் பிரச்சனை இருந்திருக்கு, அதாவது தொடர்ந்து வந்து தும்பிக்கிட்டே இருப்பாங்க, மூக்குலையும் தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்குமா. இது உங்களுக்கு இந்த நோய் வந்து ரொம்ப நாளாவே இருக்கு. ரொம்ப ரொம்ப சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வழி இல்லையா அது. தினம் காலையில எந்திரிச்சு நைட்டு தூங்குற வரையும் தும்பிட்டே இருந்தா என்னங்க எப்படிங்க இருக்கும் அந்த உடம்பு. ரொம்ப கஷ்டமா இருந்தது அந்த சிஸ்டர் சொல்லும். நான் கேட்டேன், சிஸ்டர் நீங்கள் ட்ரீட்மெண்ட்லாம் எதுவும் எடுக்கலையா அப்படின்னு கேட்டேன். நிறைய ட்ரீட்மெண்ட் எல்லாமே எடுத்துட்டாங்க, எனக்கு வந்து சரியாகவே மாட்டேங்குது, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வெளியே கூட எங்கேயுமே என்னால் போக முடியாது, ஒரு மாதிரி டஸ்ட் அலர்ஜி மாதிரி ஆகிட்டு எனக்கு வந்து தும்பிக்கிட்டே இருப்பேன், தலைவலி ஒரு பக்கம், தும்பல் ஒரு பக்கம், மூக்குலையும் தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கும். எனக்கு ரொம்ப சிரமத்தை நான் அனுபவிச்சுட்டு இருந்தேன். அப்போ எல்லாரும் இந்த யூடியூப்ல வேல்மாறல் பதிகம் அப்படின்னு சொல்லி இதை படித்தா எல்லா பலன்களுமே கிடைக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. எனக்கும் ஒரு ஆசை வந்துருச்சு, சரி நம்மளும் வேல்மாறல் படிச்சு பார்க்கலாமா. அப்போதான் யூடியூப்ல உங்களுடைய வீடியோ பதிவு பார்த்தேன், நீங்க படிக்கிற முறையெல்லாம் நீங்க சொல்லி போட்டிருந்தீங்க. சரி நம்மளும் படிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேல்மாறலை வந்து இவங்க 48 நாட்கள் சங்கல்பம் எடுத்து காலையில படிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. முதல் நாள் படிக்கும்போது ரொம்ப சிரமமா இருந்திருக்கு, ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு. அவங்களுக்கு தும்பிக்கிட்டே இருக்காங்க, அவங்களால கவனத்தோட படிக்கவே முடியல. இவங்க வந்து ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு முருகர்கிட்ட ரொம்ப அழுதுருக்காங்க. ஏன் முருகா, என்னால் ஒரு மந்திரத்தை சொல்லி கூட என்னால் பூஜை பண்ண முடியலையே, எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குற முருகா, இந்த வேல்மாறல் பதிகம் வந்து நான் படிச்சே ஆகணும், எனக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும், நான் படித்து முடிக்கிற வரைக்கும் எனக்கு வந்து இந்த தும்பல் வரவே கூடாது அப்படின்னு வந்து இவங்க தீர்மானமா முருகர்கிட்ட வந்து சொல்லிட்டாங்க. எனக்கு தும்பல் வரக்கூடாது, நான் வேல்மாறல் படிச்சு முடிக்கிற வரையும். அதோட இவங்க வீடு பார்த்தீங்கன்னா ஹைவேக்கு பக்கத்துல இருக்குமா, அதாவது ரொம்ப தனியா இருக்கிற ஒரு வீடு மாதிரி இருக்குமா. காலையில எந்திரிச்சு நம்ம வாசல் தெளிக்கணும், எவ்வளவு வேலைகள் இருக்கு இல்லையா, எந்திரிச்சு வெளியே போனோம் அப்படின்னால ஒரு பயம், தனியா இருக்கிற வீடுனாலும் ஒரு பயம் இல்லையா. இவங்க வெளியே வாசல் கிட்ட போயிட்டால முதல்ல முருகா நான் வந்துட்டேன், நீ இருக்கிறியா இல்லையா அப்படின்னு ஒரு குரல் கொடுப்பாங்களாம். நான் இங்கதான் இருக்கேன்ற மாதிரி ஒரு மயில் ஒரு கத்துமா பாருங்க, அப்படி இருக்குமா, மெய்சில் இருக்குமா. காலையில அந்த சத்தம் எங்க இருந்து தான் வருதுன்னு தெரியாது. இது வரைக்கும் நான் வீட்டு பக்கம் மயில் எதுவுமே நான் பார்த்தது கிடையாதுங்க. காலையில எந்திரிச்சு வந்து வாசல் பெருக்கி கோலம் போட்டு அதுக்கப்புறம் தானே பூஜை செய்யவே முடியும். அதனால இவங்களுக்கு அந்த பயத்தோட வெளியே வருவாங்களாம். வெளியே வந்து முருகான ஒரு குரலை கொடுத்து நான் இங்கதான் இருக்கேன், நீ பாட்டு உன் வேலையை செய் அப்படின்ற மாதிரி ஒரு மயில் ஒரு அகவுமா பாருங்க, அப்படி இருக்குமா. அவ்வளோ சந்தோஷப்படுவாங்களா இவங்க. கிட்டத்தட்ட 31 நாள் ஆயிடுச்சு. 31வது நாள் தான் எனக்கு வந்து அவங்க ஃபோனே பண்ணியிருந்தாங்க. சிஸ்டர் நான் உங்ககிட்ட பேசணும்னு நினச்சிட்டே இருந்தேன், முருகர்கிட்ட எல்லாம் வேண்டிட்டு இருந்தேன், உங்கள் நம்பர் எனக்கு கிடைக்கணும்னு அன்னைக்கு வீடியோவில் கொடுத்துருந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் அப்படின்னாங்க. என்ன விஷயமா அப்படின்னு கேட்டேன். அப்போதான் அவங்க சொன்னாங்க, பிரச்சனையெல்லாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் சிஸ்டர், எனக்கு இந்த வேல்மாறல் படித்ததன் மூலமாக எனக்கு வந்து பெரிய தலைவலியே எனக்கு விட்டா மாதிரி இருக்குது அப்படின்னாங்க. அப்படி என்ன சிஸ்டர் நடந்தது அப்படின்னு நான் கேட்டேன். அவங்க சொல்லும்போது எனக்கு அவ்வளோ ஆச்சரியமா இருந்ததுங்க. தும்பல் ஆரம்பிச்சா தும்பிக்கிட்டே இருக்கிறவங்க அந்த வேல்மாறல் படிக்கிற வரைக்கும் அந்த தும்பல் வரவே வராதான். அது மட்டும் இல்ல, எவ்வளவோ கம்மி ஆயிடுச்சு,
எனக்கு மூக்கில் தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கும். அதுவும் கொஞ்சம் பரவாயில்ல, சரியாயிடுச்சு. அதோட பார்த்தீங்கன்னா தும்பல் காலையில் ஆரம்பித்து நைட்டு படுக்கிற வரையும் தும்பிக்கிட்டே இருப்பேன். அதுவுமே எனக்கு இப்போ எவ்வளோ பரவாயில்ல, எவ்வளோ ரிலீஃபாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க என்னோட தங்கச்சியெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்பாங்க, நீ இவ்வளோ நேரம் என்கிட்ட ஃப்ரீயாகவே பேச மாட்டியே, தும்பிக்கிட்டே இருப்பியே, இப்போ இவ்வளோ நேரம் நீ என்கிட்ட நிம்மதியாக பேசுறியே, அதை நினைக்கும் போதே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு எல்லாரும் கேட்டாங்க. அவங்க எல்லாருக்கும் சொன்னது, முருகர், நான் வேல்மாறல் பதிகம் படிக்கிறேன், அதன் மூலமா நடக்கிற அதிசயம்தான் இது அப்படின்னாங்க. உண்மையாதாங்க. வேல்மாறல் பதிகம் என்பது ஒரு ஔஷதம், ஒரு மருந்து. நீங்கள் அதை சொல்ல 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 நம்ம உடலில் உள்ள நோய்கள் எல்லாம் அகன்று போகிறத நீங்கள் கண்ணார பார்க்கலாம். அதற்கு உதாரணமாக நானே கூட இருக்கேங்க. ஏன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், என்னோட பதிவை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னால் பேசவே முடியாது, தொடர்ந்து பேச முடியாது, இருமல் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இப்போ இந்த அளவுக்கு நான் சரளமாக பேசுகிறேன் அப்படின்னா இந்த வேல்மாறல் பதிகத்தை நான் தொடர்ந்து பாராயணம் பண்ணுறதன் மூலமாக எனக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே போய் இப்போ நான் எந்த அளவுக்கு தெளிவாக பேசுகிறேன் பார்த்தீங்களா. என்னால் கொஞ்ச நேரம் கூட பேச முடியாது. லைவ் நான் வேல்மாறல் கூட்டு பிரார்த்தனை செஞ்சுட்டு இருந்தேனே, அப்போ நீங்கள் லைவ் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். அவ்வளோ இரும்பிக்கிட்டே இருந்தேன். ஆனால் வேல்மாறல் ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா படித்து முடிக்கிற வரையும் அந்த இரும்பல் வந்து என் பக்கம் கூட வராது. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது. நம்ம தினமும் அதை சொல்ல 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 என்ன ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம உடல்நிலை சீராவதை நீங்கள் கண் கூட பார்க்கலாம். இதே போல் இன்னொரு சிஸ்டருக்கு வந்து மைக்ரேன், அவங்களுக்கு தலைவலி வந்துடுச்சுன்னா காலையில் ஆரம்பித்தா நைட் தூங்குற வரையும் அந்த தலைவலி வந்து அவங்க விட்டு போகவே போகாதான். அந்த நோயில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் போல இருக்குது. அப்படியே ஒன் சைடு ஒரு பக்கம் தலைவலி வந்துருச்சுன்னா சுற்றி வச்சு அடித்தா மாதிரி இருக்குமா, அப்படி ஒரு தலைவலி இருக்குமா அனிதா சிஸ்டருக்கு. கேரளாவிலேருந்து அவங்க சொல்லியிருந்தாங்க, அப்படி ஒரு தலைவலி இருக்குமா அனிதா சிஸ்டருக்கு. அவங்க ஒரு நாள் வந்து சஷ்டி விரதம் இருந்திருக்காங்க. காலையிலேருந்து உபவாசம் இருந்து நல்லபடியாக ஈவினிங் பூஜையெல்லாம் முடிச்சிட்டாங்க. பூஜை முடிச்சுட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் தலைவலி வந்துருச்சு அவங்களுக்கு. என்னடா இது முருகா, இப்போ தானே காலையிலேருந்து விரதம் இருந்து பூஜையை நல்லபடியாக முடிச்சுட்டு வந்தேன், ஆனால் இப்போ போய் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வந்த கையோடு பார்த்தா இப்படி ஒரு தலைவலி வலிக்குது. இந்த தலைவலி வந்தால் வாமிட்டிங் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குமா. அது மட்டும் இல்லை, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஊசி போட்டால் மட்டும்தான் அந்த தலைவலி சரியாகுமா. இவங்களுக்கு இரவு நேரம் தான் தலைவலி வந்திருக்கு. நைட் இரவு பாதி ராத்திரி வரைக்கும் இவங்களுக்கு தலைவலி சுத்தமாக போகலையா, மண்டை வெடிக்கிற மாதிரி இருக்கான். இவங்க தலைவலி எனக்கு எப்படியாவது சரி பண்ணி விட்டுடு, இல்லைனா இப்போ காலையில் எந்திரிக்கணும்னு வைங்க, எந்திரிக்கும் போது தலைவலி இருந்தால் மறுநாள் அது அப்படியே தொடருமா, அதோடலாம் சரியாகாதான். மறுநாளும் அதே தலைவலி வந்து தொடருமே. நான் எப்படி தான் சமாளிக்க போகிறேன்னு எனக்கு தெரியலையே. சுக்குள்ளே புழுங்கிட்டு முருகான்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. கரெக்டாக வெடிகாலங்கிற ஒரு 4:30 மணி இருக்குமா. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா முருகர் அவங்களுடைய கனவுல வந்திருக்காரு. எப்படி வந்திருக்காருன்னா ஒரு பாலகுமாரனா சின்ன குழந்தையின் வடிவில் 3 பட்டை போட்டிருக்கு. அந்த குழந்தை வந்து கையில் விபூதியோடு வந்திருக்கு. விபூதியை கொண்டு வந்திருக்கு. விபூதி கொண்டு வந்து இந்தா உன் நெத்தியில் இதை போட்டுக்கோ, உனக்கு எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு இருக்கு. இவங்களுக்கு கனவுல பார்த்தது முருகர் தான் தெரிஞ்சவொடனே அதிர்ச்சி, அதுலேயே எழுந்திரிச்சிட்டாங்க. இவங்க முருகான்னு சொல்லிட்டு எந்திரிச்சிட்டு இருக்காங்க. எந்திரிச்சவங்க தான் பார்க்குறாங்க, அவங்களுக்கு தலைவலியே இல்லையா. எவ்வளோ ஆச்சரியமா இருந்துருக்கு தெரியுமா. அவங்க உடனே எனக்கு மெசேஜ் அடிக்கிறாங்க, சிஸ்டர் நான் நைட்டு முழுக்க நான் தலைவலியில் இருந்தேன், என் முருகர் கனவுல வந்து ஊதியை கொடுத்து என் நெத்தியில் வச்சுக்கோன்னு சொன்னார். அதுவும் சின்ன குழந்தை முருகர் பாலகுமாரன் நெத்தியில் பட்டை போட்டுட்டு வந்தார் சிஸ்டர். என் முருகர் எனக்கு காட்சி கொடுத்துட்டாரு. அவரை பார்த்த அடுத்த செகண்ட் அடுத்த நொடியே பார்த்தீங்கன்னா எனக்கு தலைவலியெல்லாம் பறந்து போயிடுச்சு. இது அவங்களுக்கு உடனே மெசேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறேன். அப்புறம் துள்ளி குதிச்சு எந்திரிச்சு கடகடன்னு வீட்டு வேலையெல்லாம் பம்பரம் போல் நான் முடிச்சிட்டேன். ஏன்னா அந்த தலைவலி இருந்ததுன்னா நீ ஒரு நாள் முழுக்க ஒன்றுமே செய்ய முடியாது, அந்த அளவுக்கு வந்து படுத்தி எடுத்துருமா. உங்களுக்கு வேல்மாறல் படிக்க முடியாதுன்னு சொன்னாலையா, அதாவது தமிழில் படிக்க முடியாதுன்னு இப்போ இங்கிலீஷில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சஷ்டி விரதம் மாதந்தோறும் தவறாமல் இருப்பாங்களாம். காலையிலேருந்து எதுவும் சாப்பிடாம இருந்து மாலையில் பூஜையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அழகாக அவங்க சாப்பிடுவாங்களாம். முருகர் மீது அளவில்லாத பற்று வச்சிருக்கிற நம்மளை அவர் குழந்தை போல தாங்க பார்த்துப்பாரு. நம்ம எந்த சிரமமும் நம்மளை வந்து அணுகக்கூடாது அப்படின்னு கண்ணுக்குள்ள எமை போல வச்சு நம்ம எல்லாரையும் அவர் பார்த்துக்கிறாருன்னு ஒரு பதிவை நான் கேட்கும்போது நான் அப்படியே மெய் சிலிர்த்து போகிறேன். அந்த பதிவை தான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது போல பிரச்சனை எனக்கும் இருக்குங்க. நான் வேல்மாறல் படிக்கலாமா, படித்தா இப்போ ஒரு சிலர் என்ன கேட்குறாங்கன்னா வேல்மாறல் படித்தா எனக்கு வந்து சரியாயிடுமா அப்படின்னு கேட்குறீங்க. என்னை பொறுத்தவரையும் வேல்மாறல் மட்டும் இல்லை, எந்த கடவுளின் எந்த மந்திரமாக இருந்தாலும் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டுமே தான் அது பலன் கொடுக்கும். சரிங்களா. கடவுள் மீது முழு நம்பிக்கையோடு அந்த மந்திரத்தை படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும். இந்த வீடியோ பதிவு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு அற்புதமான வீடியோ பதிவில் வந்து சந்திக்கிறேன். முடிஞ்ச வரையும் நாளைக்கு 9 மணிக்கு லைவ் வரும் பாருங்கள். ஏன்னா நம்ம நல்லம்பாக்கம் சிவன் கோவிலில் முருகரை பிரதிஷ்டை பண்ணுறாங்களா, எவ்வளோ வானவேரி கூட வந்து அழகாக இறங்கியிருக்காருல்ல, அவரை பிரதிஷ்டை பண்ண போகிறாங்க.
அதனால் முடிஞ்ச வரையும் நாளைக்கு லைவ் வரும், மறக்காமல் 9 மணிக்கு மேலே முருகரை வந்து கண்ணார பார்த்து ரசிங்க.